காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஐஸ் செய்ய போகிறேன். அந்த ஐஸுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். ஐஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பால் 1.5 லிட்ரு பால், வெண்ணிலா எசன்ஸு, முந்திரி ஒரு 10 கிராமு, பாதாம் ஒரு 10 கிராமு, வேர்க்கடலை ஒரு 10 கிராமு, அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை. இதை வச்சு தான் நான் இப்போ ஐஸ் செய்ய போகிறேன். இப்போ பாலை பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். இப்போ கேஸை பற்ற வைக்கிறேன். அப்படியே பால் சுண்டணுங்க. சுண்டன பிற்பாடு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி இதை பொடி பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பால் பாருங்கள், அப்படியே சிம்மில் வச்சு இப்போ கலரினே இருக்கிறேன். அடி பிடிச்சிட்டாங்க, நல்லா கலரினே இருக்கிறேன். சுண்டணும். அடுத்தது 150 கிராம் இது சர்க்கரை 200 கிராமுங்க. அதில் 150 கிராம் பொடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி பாதாமும், முந்திரி, வேர்க்கடலை அதையும் பொடி பண்ணி வச்சுட்டேன். இது பால் சுண்டன பிற்பாடு இதில் போட்டு கலரணும். சர்க்கரை இதையும் அதுக்காக பால் சுண்டட்டங்க. நல்லா இப்படி ஓரத்துலலாம் நல்லா தள்ளி விடணும். தீ அதிகமாக வச்சோமா பொங்கிடும். அதுக்காக தான் சிம்லேயே சுண்டி வரும். பொறுமையாக நம்ம கலரிக்கினே இருக்கணும். சுண்டி வரட்டும், நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துச்சு. பாத்திரம் அடி கனமாக இருக்கிற பாத்திரம் தான் வைக்கணும், இல்லைன்னா காந்துடும். இவர் நான் அப்பத்துலேருந்தே நான் கலரின்னு தான் இருக்கிறேன். இதே மாதிரி கை விடாத கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இதோ இப்படி தள்ளி விடும். இப்படி தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றலாம். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன் தான் இது. பால் ஆறின பால் இருக்குது. அப்படி கரைச்சி ஊற்றணும். கட்டி இல்லாமல் கரைச்சி பாருங்க. இப்போ ஊற்றுறேன். இப்போ முந்திரி, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் போடுறேன். அதுவும் கரைஞ்சிடுங்க. அப்படியே சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கேன்ல 150 கிராம், அதையும் போடுறேன்.
கை விடாமல் கலக்கணும்னா எல்லாம் ஒன்றா கலந்துரும். டீ வந்து சிம்லேயே தான் இருக்கணும். இதே மாதிரி கலந்துட்டு சொல்கிறேங்க நான். கட்டிலாம் உடஞ்சிடும். அப்புறம் பாருங்கள், முந்திரி, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு எல்லாம் கலந்து வந்துச்சு. இது 1/4 மணி நேரம் ஆச்சு. நான் பொறுமையாக அப்படியே தான் கலந்து இருக்கிறேன். எல்லாம் ஒன்றா உரவடிச்சு பண்ணுவாங்க. எல்லாம் கட்டிலாம் இல்லாத எல்லாம் வந்து கலந்து வந்துச்சு. பாலம் நல்லா சுண்டிச்சு, திக்னஸும் வந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறேன்னா திக்னஸ் வரும்ன்றதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸு ஊற்ற போகிறேன். ஒரு சொட்டு தான் ஊற்றணும். பாருங்க, அவ்வளோதான். வாசனைக்காக. இப்போ இது நல்லா ஆறட்டுன்ட்டு நம்ம ஐஸ் டம்ளரில் ஊற்றிடலாம். இப்போ பால் இறக்கிறேங்க. இப்போ இறக்கி வச்சிடுறேன். நல்லா ஆறணும். ஆறின பிற்பாடு தான் ஊற்றணும். பாருங்க, இது மார்க்கெட்லேயும் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் அது மாதிரி கிடைக்கும், பெரிய கடைகளில், ஸ்டோருங்களில் கிடைக்கும். நாங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். 290 ரூபாங்க. இது 290 ரூபாய். இது ஆர்டர் பண்ணி வாங்கினோம் நாங்கள். இதில் தாங்க ஆறட்டணும். இதில் ஊற்றிடணும். எல்லாத்துலேயும் ஊற்ற சொல்ல நான் காமிக்கிறேங்க. ஆறட்டும் பால். பாருங்கள், நல்லா ஆறிச்சு. இப்போ சில்லுன்னு ஆயிடுச்சு. பேன் காத்தில் வச்சுட்டேன். இப்போது டம்ளரில் ஊற்றி இந்த கப்பில் ஊற்றிடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ ஊற்றி வச்சோம்னா ஒரு 8 மணி நேரம் இருந்தால் ஐஸ் ஆகிடும். இப்போ மூடி போட்டு மூடிடணும். இப்படி எல்லாத்தையும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 8 மணி நேரம் பொறுத்து எடுத்துட்ட பிறகு நான் காமிக்கிறேங்க. மீதி வந்து நான் டம்ளரில் ஊற்றி வைக்க போகிறேன். பாருங்கள், மீதி எல்லாம் நான் இது மாதிரி தான் டம்ளரில் ஊற்றி வைக்க போகிறேன். இது பாருங்கள், இது மாதிரி அமேசானில் கிடைக்குது. ஆர்டர் பண்ணி வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. வாங்கி இது மாதிரி ஐஸ் செய்து ஊற்றி இப்போ ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வைக்கணும். இதை இப்போ டம்ளரில் ஊற்றிருக்கிறேன். இதை வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் நாளைக்கு எடுத்துக்க நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், ஐஸ் 8 மணி நேரம் இருந்தது ஃப்ரீசரில். இப்போ எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் வச்சு எடுத்தால் தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், இப்படி வரும். இது மாதிரி தண்ணியில் வச்சு கொஞ்சம் இது மாதிரி மீதி இருந்ததை இது மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சேங்க நான். இது இப்போ இது பாருங்க, அழகாக வந்துடுது. இது மாதிரியும் வைக்கலாம். பாருங்கள் எப்படி வந்துருக்குது ஐஸு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லணும்.
காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.